அன்பிற்கினிய மீனராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, 2026ஆம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு எது போன்ற நற்பலன்களை விளையும் என்பதை பார்ப்போம். இந்த 2026ஆம் ஆண்டு துருன்னு இருக்கக்கூடிய மீனராசியில பிறந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்தரட்டாதி நட்சத்திரம் 1 பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 9 நட்சத்திர பாதங்களிலே பிறந்த துரு என்று இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், சதுர் கேந்திரத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியிலே 11க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப என்ன சொல்லுவாங்க? 7.5 சனி சார். ஆமா, 7.5 சனி தான். ஜென்ம சனி சார். ஆமா, ஜென்ம சனி தான். அப்ப ஜென்ம சனியில நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அப்ப குரு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ குரு 4ல் இருப்பது சிறப்பா அப்படின்னு கேட்டா ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் குருனுடைய பார்த்த பேசஸ் இருக்கு இல்லையா, அது சிறப்பை தரும் இல்லையா, கண்டிப்பா சிறப்பை தரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜென்ம சனி இருந்துச்சுன்னா பயங்கரமான டிஸ்டர்பன்சஸ், ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கும். அப்ப ஜென்ம சனி ஏண்டா ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறார், வீர தீர தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார், மனைவி ஸ்தானத்தை பார்க்கிறார், கணவன் ஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல டிஸ்டர்பன்சஸ் முதல்ல கொடுப்பார். கொடுத்த உடனே தொழில் சரியில்லாத போது மனைவி கிட்ட இருந்து பிரச்சனை வரும். அப்போ வருமானம் இல்லாதனால மனைவி டிஸ்டர்ப் பண்ணுவாள். அப்ப 7ஆம் இடம் பாதிக்கும். அப்போ மனைவியும் டிஸ்டர்ப் பண்ணி தொழிலும் டிஸ்டர்ப் ஆகும்போது உங்களுடைய வீர தீர தைரியம் எல்லாம் போயிடும். இதுதான் உண்மை. அதனாலதான் ஜென்ம சனியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு அப்படி கிடையாது. ஏனால் உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டுல உட்கார்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் ஒன்றும் பிரச்சனை வரப்போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணலாம். அப்போ தொழில் பிரச்சனை நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் கிடையாது. 2026 ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் தொழிலை பார்க்கல. ஆனா தொழிலை பார்க்காக்கிட்டாலும் அதை சனி பகவான குரு பார்க்கிறார். அதனால அப்போ சனியினுடைய பார்வை தீயது செய்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால சனியே குரு பார்க்கறதுனால அதுக்கப்புறமும் பிரச்சனை கிடையாது. அதனால உங்களுக்கு இந்த ஜென்ம சனி பெரும் பிரச்சனையை தராது. ஆனால் 7ஆம் வீட்டை சனி பார்ப்பது குரு பார்வை இல்லாமல் இருப்பதனால கண்டிப்பாக மனைவி வகையிலோ கணவன் வகையிலோ ஏதோ ஒரு சின்ன சின்ன ஹர்டில்ஸ், தடைகள், பிரச்சனைகள், வெறுப்புகள், சலிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப இதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். எப்பொழுதுமே வீட்டுக்கு மேல ஒரு சின்ன கான்சென்ட்ரேஷன் வச்சுட்டீங்கன்னா போதும். வீட்டுல போயிட்டு சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு ஒரு 2 வார்த்தை டெய்லி கேட்கணும். காலையில ஒரு முறை கேட்கணும், சாயங்காலம் ஒரு முறை கேட்கணும், மத்தியானம் ஒரு முறை கேட்கணும்னு ஒரு அலாரம் வச்சுடுங்க. அலாரம் வச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு மட்டும் பண்ணிட்டீங்கன்னாலும் போதுங்க, நீங்க சக்சஸ். அவ்வளவுதான். இது பேசாததுனாலதான் பிரச்சனை பெருசாகி 7ஆம் இடம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இஸ் தேர் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் வீர தீர தைரியம் அதுல டிஸ்டர்ப் ஆயிடும். அப்போ ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நீங்க இதை வெட்டிடுவேன், கட்டிடுவேன் அப்படின்லாம் பேசாதீங்க. ஏன்னா ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் பேசாதீங்க. அதுக்கப்புறம் கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி சாதிச்சிடுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு உங்களுடைய வீர தீர பிரதாபங்களை சொல்லாதீங்க. ஏன்னா அது டிஸ்டர்ப் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப் டு ஜூன் 2, 2026. After that there is no problem for you because குருவினுடைய பார்வை உங்கள் ராசிநாதனாகிய
சாரி உங்க ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்தது. அதனால பயப்பட வேண்டியதே கிடையாது. உங்க ராசியை பார்க்குது. அப்ப ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்க ராசிநாதன் உச்சம் பெறுகிறார். அது ஒரு பெரிய யோகம். அவர் நல்லா பார்த்துங்க, உச்சம் பெறுகிறார். அப்போ உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது பயங்கரமான டபுள் கொண்டாட்டம், டபுள் டமாக்கான்னு சொல்லுவாங்களே, அந்த டபுள் டமாக்கா வந்து ஒர்க் அவுட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ குரு உங்க ராசி கடகராசியில உச்ச நிலையை அடைந்து உங்க ராசி ஆகிய மீன ராசியை பார்ப்பது பயங்கரமான ஒரு பெரிய ராஜயோகத்தை தந்துடும். அப்ப சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம சனி நடக்கிற மாதிரியே தெரியாது. கண்டிப்பா நீங்க குஷியா இருப்பீங்க. அப்ப ஜென்ம சனியா யார்ப்பா ஜென்ம சனி, எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லல. ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது அருமையான யோகத்தை தரும். 12ஆம் இடத்துல ராகு இருப்பது போகங்களை அதிகமாக கொடுத்து விடும். கண்டிப்பாக இப்படி போகங்கள் அதிகமாக கொடுக்கறதுனால உடம்பு வந்து டிஸ்டர்ப் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால போகங்களை ஒரு வரையறைப்படுத்தி நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறார். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அப்போ அடிவயிறு பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்போ வயிற்றுல வந்து பிரச்சனை வருது, வயிறு ப்ராப்ளமா இருக்கு, ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போவீங்க. அவரும் வந்து எல்லாத்தையும் பார்த்து, எல்லா அனாலிசிஸும் பார்த்து, எல்லா ஸ்கேனையும் பார்த்து, எல்லா டெஸ்டையும் பார்த்து கடைசியில ஒரு ரிசல்ட் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நத்திங் டு பி ஒரீடு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த நத்திங் டு பி ஒரீடு வந்து இது ஏன் முதல்ல இவ்வளோ டெஸ்ட்டுக்கு அப்புறம் இது கண்டுபிடிக்கிறாரு இந்த டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதை கண்டுபிடிக்க ஒரே ஆள் வந்து ஜோதிடர் மட்டும்தான். ஏன்னா ஜோதிடருக்கு தான் தெரியும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். கேது பகவான் வந்து இனம் தெரியாத ஒரு வியாதியை தருவார். என்னன்னே தெரியாது, கட்சியில பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவார். அப்போ ஒன்றும் இல்லைன்னே சொல்லுவாங்க, ஆனால் வியாதி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்சிமம் ஒரு நாட்டு வைத்தியம், கஷாயம், என்ன கஷாயத்தை குடிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வியாதியே வராது, டாக்டர் கிட்ட போக வேண்டிய நெசசிட்டி இருக்காது. ஓகேங்களா? இதை இப்படியாக சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. குரு வந்து உச்ச குரு உங்களுக்கு வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். ஆனாலும் வந்து அனுபவ பாத்தியது, லாபம் எல்லாமே உங்களுக்கு அருமையான யோகத்தை தந்துவிடும். கண்டிப்பாக சகோதர வகையிலே உங்களுக்கு பது பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விடும் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு வந்து ப்ரொமோஷனும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஜென்மசனியில ப்ரொமோஷனான்னு கேட்காதீங்க, கண்டிப்பா வரும். ஏன்னா உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து அப்பதான் உலகுக்கு ரிவீல் பண்றதுக்கு இந்த ஜென்மசனிலையும் ப்ரொமோஷன்ஸ் வில் பி தேர் அப்படின்னு அர்த்தம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு உட்கார்றது தான் கஷ்டம். உட்காந்துட்டீங்கன்னா படிச்சுடுவீங்க நீங்க, அதுதான். அப்போ நீங்க என்ன பண்ணணும், உட்கார்றது தான் கஷ்டம், உட்காந்துட்டீங்கன்னா படிச்சுடுவீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முதல்ல ஆரம்பம் வந்து சோம்பல் இருக்கும். இந்த சோம்பலை முறுக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லக்னத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு வந்து சோம்பலை தருகிறார். அதாவது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சோம்பலை தருகிறார். அப்ப என்ன பண்ணலாம், முடிஞ்சா எப்ப சோம்பல்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அப்போ ஒரு நல்ல குளியல் போட்டுறீங்க. அது ஏற்கனவே வந்து மீனராசிக்காரர்களுக்கு குளியல்னா குஷி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நான் சோம்பல் வரணும்னு நினைக்கும் போது குளிச்சுடுங்க. இன்னும் சொல்ல போனா காலை மாலை 2 வேளையும் குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிங்க இந்த மீனராசிக்காரங்க இந்த 2026 வரைக்கும். அதுக்கப்புறம் குளிக்காக்கிட்டே கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சார் அப்படி சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. நான் சொன்னாலும் நீங்க குளிக்காம விட மாட்டீங்க, கண்டிப்பா குளிச்சுடுவீங்க. அதுவும் மீனராசிக்காரங்க குளிக்காம இருக்க மாட்டாங்க, அப்டேஷன் கண்டிப்பா இருக்கும். என்னதான் நோயே படுத்த பெட்லயே படுத்திருந்தா கூட குளிச்சாதான் உங்களுக்கு திருப்தி வரும் இல்லையா? குளிச்சு அது ஒரு விதத்தில் நல்லது தான், கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 1க்கு 2 முறை கூட குளிக்க ஆரம்பிச்சிடுங்க, பயப்படவே வேண்டாதுங்க. சுறுசுறுப்போட உட்காந்து படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பா சக்சஸ். அப்போ உட்காந்து படிச்சுட்டீங்கன்னா சக்சஸ். அதே மாதிரி வந்து பிஜி படிக்கிறவங்க, பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய சக்சஸ் ரேட் வந்து கூட இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து ஜென்மச்சனியில வந்து நிலபுலன்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாமா கொள்ளலாமான்னு அந்த சந்தேகம் ஏதாவது வந்துச்சுன்னா மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க, பெஸ்ட்டு. அப்படி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி.
உங்களுக்கு என்னதான் நம்ம கோச்சார பலன்கள் இப்படி சொன்னாலும் அவரவர்களுக்கு ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தசாபுத்தி படி யோக தசாபுத்தி நடந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த பலன்கள் நல்ல பலன்கள் ரெட்டிப்பாக நடக்கும், தீய பலன்கள் பாதியாக குறையும் அல்லது இல்லாமலும் போய்விடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2026 சூப்பரா பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன கோவில் போகலாம், குளம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஜனை மண்டபம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல பஜனை மண்டபம், பஜன், அதாவது கிருஷ்ண பஜனை, ராமர் பஜனை, இது மாதிரி பஜனை பண்றோமோ ஏதாவது இருந்துச்சுன்னா, சாய்பாபா பஜனை, இது மாதிரி ஏதாவது ஒரு பஜனை மண்டபம் ஏதாவது இருந்துச்சுன்னா, ராகவேந்திரன் பஜனை, இது மாதிரி ஏதோ ஒரு பஜனையில கலந்துக்குங்க. வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஒரு மணி நேரம் கலந்துக்குங்க. அது போதும், உங்களுக்கு சூப்பரா கொண்டு வந்துருங்க. சரி, 2026 உங்களுக்கு ஒரு இனிய ஆண்டாக, இன்பமயமான ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்து கூறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பாலாவேலூர். நன்றி, வணக்கம். அன்பிற்கினியவர்களே, மறக்காதீர்கள், லைக் செய்ய மறக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மிக முக்கியமாக இந்த வீடியோவை குறித்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். உங்கள் ராசி என்ன, உங்கள் மனைவி ராசி என்ன, உங்கள் பிள்ளைகள் ராசி என்ன என்று கமெண்டிலே கூறுங்கள். நன்றி, வணக்கம்.